சிந்துவை என் பொண்ணையே வந்து நீ வந்து திட்டியாடி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா போட்டு அடித்து தள்ளி விடுறாங்க வெளியே. மகாவை பார்த்துட்டு அப்படியே சிந்து என்ன பண்ணுறது நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு பக்கத்தில் கூட நீ வரக்கூடாதுடி, என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு உனக்கு போயிடுச்சா, உன் மேலே நான் இவ்வளோ நாள் கை வைக்காமல் இருந்தது தாண்டி தப்பு, இதுக்கப்புறமும் இப்படி இருந்தேன்னா நீ இன்னும் வந்து திமிரு காட்டுவ, இதோட அவ்வளோதான். பார்த்தல இந்த மகா எப்படின்னு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் பேச்சுக்கு வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சமையை திட்டு விட்டு போடுறாங்க. உடனே வந்து சிந்து வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு அக்கா இவ போய் நேராக வந்து அன்னபூர்ணிகிட்ட சொல்லிட்டு போகிறாக்கா, பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு உங்கள் தம்பி பயப்படுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த அன்னபூர்ணி என்ன பண்ணிடுறான்னு நானும் பார்க்குறேன், என் பொண்ணை திட்டுவா நான் சும்மா இருக்கணுமா, அதெல்லாம் யார் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இல்லைக்கா சிவாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும், சிவா கிட்டே எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் யாருக்கும் நான் பயப்படுறதா இல்லை. இதுக்கப்புறமா வந்து சிந்துவை சும்மா விட்டு வைக்கக்கூடாது, இவளுக்கு கொடுக்க வேண்டியது அப்பப்போ கொடுக்கணும், அப்போ தான் இவெல்லாம் அடங்குவா அப்படின்றாங்க. என்னமோக்கா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. போலீஸ் பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாலட்சுமி யாருமான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மகா வந்து நான் தான் அப்படின்றாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணுறோன்னாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்களா, எதுக்கு அப்படின்னு சிந்து உன் மருமக தானே அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சொல்லுமா உன் மருமக தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாங்க. அவங்க தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ அவங்கள அடித்து துன்புறுத்தினதா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறவா அப்படின்னு. நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. நீ எப்படி வரமாட்டேன்னு நானும் பார்க்குறேன், என் அம்மா விடுங்க, என் அம்மா எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அழுகிறாங்க. உடனே வந்து அவங்க தம்பி வந்து தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. அதெல்லாம் விட முடியாதுமா, இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சிவா வேறு எங்கே இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு பின்னாடியே ஓடி போகிறாங்க. இசைக்கு இங்கே வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. மகா என்னம்மா என்ன நினச்சிட்ருக்க, ஓ மருமகளை நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. பார்த்தா அங்கே இருக்காங்க நம்ம வந்து சிந்துவை பார்த்து எவ்வளோ தைரியமாக தான் என் மேலே கேஸ் போடுறியா, நீ உனக்கு அவ்வளோ ஆகிடுச்சா, என் மேலே கம்ப்ளைண்ட் எதுக்கடி கொடுத்த அப்படின்றாங்க. அமைதியாக இருக்க, என்னம்மா இங்கேயும் வந்து உன் அதிகாரத்தை காட்டுறியா, நாங்கள் இருக்க போது இவ்வளோ பேசுகிறியா நீ வீட்டில், அப்போ என்ன வந்து நீ கொடுமைப்படுத்தியிருப்ப, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஐயோ நான் எதுவும் பண்ணல, இவ வேணும்னே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அதான் பார்க்கும்போதே தெரியுது, இங்கே வந்தே நீ எப்படி மிரட்டுற நாங்கள் பார்த்துன்னு தானே இருக்கோம், உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வர்றாரு சிவா. சிவா பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உன்னை சிவா பாத்தியாடா இவள் இந்த சிந்துவை என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நான் தெரியாமல் சும்மா லைட்டாக தாண்டா இது பண்ணேன், அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டாடா அப்படின்னோடனே, மேடம் தயவுசெய்து விட்டுருங்க மேடம், இல்லைங்க சிந்து ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் விடலாம் முடியாது அப்படின்னோடனே, சிந்து ப்ளீஸ் சிந்து சொன்னால் கேளு, இந்த விஷயத்தை பெருசாக்காத, நான் அதனால் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சிந்து அப்படின்னு. அதெல்லாம் முடியாது என்னால் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சிந்துன்னு பாத்தியாடா அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு, சிவா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, என்னாலலாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியாதுடா சிவா, என்னை கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அம்மா நீ அமைதியாக இருமா, ஒன்றும் இல்லைம்மா, நான் பேசி சிந்துவை கன்வின்ஸ் பண்ணுறம்மா, நீ கவலைப்படாதம்மா, பாத்தியாடா அவள் புத்தியை காட்டிட்டா பாத்தியா, நான் சொன்னேன்ல அவள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னோடனே, முதல்ல என்ன நடந்துமா, எதுவும் நடக்கலடா, வேணும்னு பண்ணுறாடா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதம்மா, நான் வக்கீலோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சிவா. உடனே கரெக்டாக அங்கே ஸ்னேகா வந்துடுறாங்க. ஸ்னேகா பார்த்து சிவா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஸ்னேகா வந்து ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன் சிவா, நீ கவலைப்படாது அப்படின்றாங்க. இங்கே பார் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு, தேவையில்லாமல் எங்கள் விஷயம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சிவா. இதை பார்த்துட்டு ஸ்னேகா அப்படி சொன்னோன்னே, ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்றாங்க. ஸ்னேகா அது வந்துமா ஆன்ட்டி இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கூட உள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களை எப்படியும் வெளியே எடுத்துடுவேன் நான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எனக்கு தெரியும் ஸ்னேகா நீ என் மேலே அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நேராக வீட்டுக்கு வராரு சிவா. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து சிந்து அப்படின்றாரு, இங்கே அமைதியாக இருக்காங்க. இங்கே பார் என்ன நடந்தாலும் அது அப்புறமா பார்த்துட்ருக்கலாம், எதுக்காக அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னோடனே, நான் அதான் சொல்லிட்டேன்ல அவங்க என்ன அடித்தாங்க அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அடித்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா, உங்கள் அம்மா ஒன்று அடித்தா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா அப்படின்னோடனே, என் அம்மா மாதிரி அவங்க என்கிட்ட இதுக்கு நடந்துக்கிட்டே கிடையாது, என்னை அந்த அடி அடிச்சிருக்காங்க பாருங்கள், எப்படிலாம் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டே, என்னாச்சு சிந்து உனக்கு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் என்னாலாம் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்க முடியும் டாக்டர், அதனால தான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், என்ன நடந்ததுன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. சரி சிந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்க வயசில் பெரியவங்க, வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை ஏன் கிட்ட சொல்லியிருக்கலாம், ஏன் சிந்து இப்படி அர்ஜென்ட் பட்ட அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் சிந்து இப்போ நீ வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும், அப்படி வாபஸ் வாங்கலைன்னா அவ்வளோதான், அவங்க என் அம்மா சிந்து அப்படின்னோடனே, யாராக இருந்தாலும் நீ தானே எல்லாருக்கும் வந்து ஒரே நீதி தான் சொல்லுவேன், இப்போ வேறு மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு சிவா.